உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு தெரியும், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணுங்கிறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நான் தான் உன்னை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடிச்சிட்டேன். எவ்வளோ பெரிய வட்டமா இருந்தாலும் அதுக்குள்ள வாழ தெரிஞ்சவங்க தான் லைஃப்ல எல்லா சிச்சுவேஷன்லயும் சர்வைவ் பண்ணுவாங்க. எங்க அம்மாவும் அண்ணனும் என்ன அப்படிதான் வளர்த்திருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீ போய் வாங்கிட்டு வா. இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோ ஸ்வீட். என்ன வா. ஓகே, நீ வேற நான் வேற இல்ல. நான் எண்ணெய் வைக்கலி கொடுத்துக்கிறேன். ஏண்டா ராமச்சந்திரா, பெரியமா, இந்த கார்த்திக் பயலுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன் கடமை முடிஞ்சிரும்ல. கல்யாணம் இப்ப வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான் பெரியமா. வேண்டாம் வேண்டாங்கிறானா? அப்படின்னா அதுல வேற என்னமோ இருக்குன்னு அர்த்தம். ஐயோ பாட்டி, அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாட்டி. லைஃப்ல நான் செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணமே பண்ணுவேன். ஏண்டா, உனக்கு தம்பி மாறன், அவன் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலையா? நீ வாழ்க்கையில செட்டில் ஆனாதான் கல்யாணம் பண்ணிப்பியா? என்னடா? ஆமா பாட்டி, காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க கார்த்தி, அப்பதான் லைஃப் பிரைட்டா இருக்கும். எப்படி உன் லைஃப் பிரைட்டா இருக்கே அந்த மாதிரியா? ஆமா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். என்னை பார்த்து எத்தனை பேர் கண்ணு வைக்கிறாங்க தெரியுமா? அதனால எங்களுக்கு நாங்களே சுத்தி போட்டுப்போம். ஏய், என் கண்ணும் பட்டிருக்குண்டா. நீங்க 2 பேரும் ஒன்னா நின்னு சுத்தி போட்டுக்கோங்க. என்ன பாட்டி, மத்தவங்களும் நீ ஒன்னா? உன்னாலாம் அப்படி சொல்லுவேனா? ஆமா, கேட்க மறந்துட்டேன். உனக்கு நீங்க என்ன சாப்பாடு வேணும்? தடபுடல உனக்கு விருந்து வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். கமான், டெல் மீ என்ன பண்ணும்? என்ன விருந்து? என் பொண்டாட்டி சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. சிக்கன் சுக்கா, சிக்கன் 65, சிக்கன் தந்தூரின்னு உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. ரகமா நாங்க அப்படி ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஏன் வீரா, உன்கிட்ட இருந்ததே வெறும் 1000 ரூபாய் தான். அதுவும் நேத்து செலவாயிருக்கும். பின்ன எப்படி நீங்க பாட்டியம்மாக்கு விருந்து வைக்க போறீங்க? கரெக்ட். ஆனா நேத்துக்கு வெறும் 700 ரூபா தான் செலவாச்சு. மிச்சம் 300 ரூபா ஆகுது. அதுக்கு கணக்கும் கரெக்டா ஆகுது. அதுலதான் சிக்கன் வாங்கிட்டு வர போறோம். அதை வச்சு கலக்கிடுவோம்ல. அந்த அளவுக்கு உன் பொண்டாட்டி கெட்டிக்காரியா? சரி, நான் பாரு உங்களோட பேசிட்டே நின்றுக்கிறேன். நான் சீக்கிரம் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லனா என் பொண்டாட்டி திட்டுவா. இல்ல டார்லிங், போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வாங்க. ஏமா வீரா பாட்டி, இந்த போட்டியே விருந்துக்கான போட்டி தான். அது உனக்கு ஏற்கனவே தெரியுமோ? தீபாவளிக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. விருந்து வைக்க வேண்டியது எங்களோட கடமை. நாங்க செய்ய வேண்டியதை தரமா செஞ்சு கொடுப்போம். அத நீங்க போட்டியா கன்சிடர் பண்ணது எனக்கு இப்பதான் பாட்டி தெரியும். இந்த விஷயத்துல அக்காளும் தங்கச்சியும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறீங்க. பாப்போம். பெரியமா, நேத்து வேணா போட்டியில கண்மணி ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கறி விருந்து போட்டியில தீராதான் ஜெயிப்பா. அவ எவ்வளவு பிரமாதமா சமைப்பா தெரியுமா? ஆமா, நாங்க அவங்க வீட்டு விருந்துக்கு போயிருந்தோமே, அப்ப பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சு எப்படி அஸ்தரா தெரியுமா? அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களையே அஸ்த போறா. அது அவங்க வீட்டுல. பாப்போம் இங்க என்ன பண்றான்னு. செய்வா பெரியமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.